அந்த இரவு சாத்தான் நடந்தான் அந்த காலத்துல. ஒரு பாழடைந்த கிராமம். சூரியன் மறைஞ்சா யாரும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர்ல சாத்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு இரவு ஒரு கோயில் பூசாரி தனியா தங்கினான். அமாவாசை. விளக்கு நடுங்குது. காற்று கூட மூச்சு விடுற மாதிரி சத்தம். அப்போ தக் தக் தக். கோயில் வாசல். ஒரு குரல். கதவை திற. நான் தெய்வம். பூசாரி பயந்தான். தெய்வம் கதவுக்குள்ளதான் இருக்கும்னு சொல்லி திறக்கல. அடுத்த நொடி குரல் மாறினது. நான் சாத்தான். இந்த ஊர்ல ஒரு உயிர் மட்டும் இன்னும் என்னுடையது ஆகல. விளக்கு அணைந்தது. இருட்டுல காலடி சத்தம். அந்த சத்தம் பூசாரியின் பின்னாடி. மெதுவா காதுல ஒரு கிசுகிசு. நீதான் கடைசி. பூசாரி திரும்பினான். அங்க அவனோட முகமே அவனை பார்த்துக்கிட்டு இருந்தது. அதே கண்கள், அதே குரல். அந்த முகம் சொன்னது, சாத்தான் வெளியில இல்ல, உனக்குள்ளதான். அடுத்த நாள் காலை கோயில் திறந்திருந்தது. பூசாரி இருந்தான். ஆனா அவன் சிரிப்பு மனுஷன் சிரிப்பு இல்ல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல யாரும் இரவுல தெய்வத்தை கூட கூப்பிடல. ஏன்னா சாத்தான் தெய்வமா பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.